வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களாம் எதிர்பார்த்த மாதிரி கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார். ரேண்டி ஆர்டன் வந்து இப்போ போல் பிஜிஎம் போட்டுட்டு வராருங்க. வந்தான்னு பார்த்தோன்னா ஆடியன்ஸ் எல்லாம் அவங்கள ரொம்பவே என்கரேஜ் பண்ணி ரொம்பவே வரவே வைக்கிறாங்க. ரொம்பவே எப்போவுமே ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் எப்போவுமே ஆடியன்ஸு பாட்டு பாடுற மாதிரி ரேண்டி ஆர்டனுக்கும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த மேட்ச்சை வந்து போன வீக்கில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த தடவை மேட்சுமே நடந்துச்சு. ரேண்டி ஆர்டன் வீஸ் ட்ரூ மேக்கிட்டார். வாங்க மேட்ச்சுக்கு போகலாம். மேட்ச்சில் பார்த்துட்டோம்னா ட்ரூ மேக்கிட்டார் பார்த்துட்டாங்க. ரேண்டி ஆர்டன் தலையில் பொட்டார்னு அடிக்கிறாருங்க. அடிச்சட்டியில் அப்புறம் ரேண்டி ஆர்டன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆனால் ரேண்டி ஆர்டன் என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டருக்கு வந்து ஆர்கே போகலாம் அப்படின்னு ரேண்டி ஆர்டன் ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை சை போகிறதுனால ட்ரூ மேக்கிட்டார் தப்பிச்சிட்றாருங்க. அதெல்லாம் லக்காக இல்லை அவருக்கு கிடைச்ச டேலண்டான்னு தெரில. சரி ஒவ்வொரு தடவை தப்பிச்சிட்டே இருக்கார். ரேண்டி ஆர்டன் ரொம்ப காண்டாகிட்டாருங்க. ரிங்கிலேருந்து ஒன் சைடாக இழுத்து அந்த பங்கிங் மூவ் அதை பண்ணுவாங்கள்ல அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ரேண்டி ஆர்டன் ட்ரை பண்ணுறாரு. அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா ரெஃப்ரி வந்து இல்லை இது பேன் பண்ணது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரேண்டி ஆர்டனை வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. அதனால் அந்த இடத்துல வந்து அந்த பங்கிங் மூவ் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதனால் ரேண்டி ஆர்டன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாருங்க. நேராக வந்து ரெஃப்ரி அடிச்சிருப்பாருன்னு தான் நானே நினச்சேன். சார் ரெஃப்ரி வந்து தப்பிச்சிட்டாரு. சரி ரெஃப்ரி விட்டுட்டு ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். சரின்னு அசந்த நேரத்தில் ட்ரூ மேக்கிட்டார்னா ரேண்டி ஆர்டனுக்கு கிளைமோர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாருங்க. ஆனால் அவ்வளோதான். அந்த நேரத்தில் வந்து ரேண்டி ஆர்டன் தோக்கடிச்சு ட்ரூ மேக்கிட்டார் ஜெயிச்சிட்டார். சரி ஜெயிச்சதோடு விடாமல் ரேண்டி ஆர்டனை வந்து இன்னுமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தார். அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பிஜிஎம் யாருன்னு பார்த்தா கோடி ரோட்ஸ் வந்தோடனே ரொம்ப நாள் கழிச்சு வராருங்க. சொல்லப்போனால் ஒரு 90 நாட்களே இருக்கலாம். டபிள்யூடபிள்யூக்கு வந்து நேராக வந்து ட்ரூ மேக்கிட்டரை அட்டாக் பண்ணலான்னு அட்டாக் பண்ணி பார்த்தா அதில் ட்ரூ மேக்கிட்டரை வந்து கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டார். அட்டாக் பண்ணதில் ட்ரூ மேக்கிட்டர் வந்து ஸ்டேடியத்திலேருந்து கீழே வந்துட்டார், ரிங்கை விட்டு வெளியே வந்துட்டார். சரின்ட்டு ட்ரூ மேக்கிட்டரை வந்து கோடி ரோட்ஸ் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மைக் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ட்ரூ மேக்கிட்டர் நீ என்கிட்ட சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் வேணும் அப்படிங்கிறது நீ என்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் என்னால் இப்போ அந்த டைமில் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரசல் பீஸாவில் உனக்கு எனக்கு மேட்ச் கன்ஃபார்ம் இருக்குது. என்னோடய டைட்டிலில் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன், முடிஞ்சால் ஜெயிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டால் ஆடியன்ஸ்லாம் சூப்பர் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சம்னே சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப சூப்பரான இது கூட. ஏன்னா கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மேக்கிட்டருக்கும் மேட்சுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரி பார்க்கலாம் ரசல் பீஸாவில் என்ன நடக்குதுன்னு. பாய்.